குட் மார்னிங் டு ஆல். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்து பேக்கிங் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பகுதி மட்டும் கட் பண்ணி போட்டுடலாம், எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என் ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவர்களுக்காக இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு காளான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த காளானில் என்ன சத்து இருக்கோ அதே சத்து இது ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் இது ஏன் நம்ம வந்து இதை மட்டும் கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து காளான் படுக்கையிலேருந்து இதை நம்ம திருப்பி எடுக்கும்போது அதில் இருக்கிற அந்த டச் பண்ண அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சமாக கட் பண்ணணும். ஏன்னா அந்த வைக்கோல் இதில் இருக்கும், லைட்டாக வைக்கோல் சிலதில் டச் ஆகிருக்கும், சிலதில் டச் இருக்காது. ஸோ அதனால் இது எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இதை மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். ஆக்சுவலாக இவ்வளோதான், இது மட்டும்தான் கட் பண்ணணும். மீதி எல்லாமே நீங்கள் பேக்கிங் பண்ணிடலாம். ஸோ ஒரு லீஃபுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டுடலாம். இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப பெருசாக இருக்குது, தண்டுலாம் இப்போ இதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, இது மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, இது முழுமையாகவே சாப்பிட்லாம். ஸோ நமக்கு பேக்கிங், இப்போ நம்ம சேல்ஸுக்கு பேக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி லீஃப் போட்டு நீங்கள் அழகாக பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.